இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல டெய்லி நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற குக்கர் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல நீங்க பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது. இந்த சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க 2 குக்கருமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஸ்டீஜ் தான். நான் வேற எந்த பிராண்டுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ நீங்க பாக்குறது 3 லிட்டர் கிளிப் ஆன் பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் தான். இது ப்ரெஷர் குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி குக்வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் சட்டன் பண்ணக்கூடிய சைட் டிஷ் இல்லை பருப்பு வேக வைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.5 லிட்டர்ஸ் ப்ரெஷர் குக்கர் தான். இதுவும் நம்ம குக்வேராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வாங்கியிருக்கிறது இந்த பாட் மாடல் தான். இந்த குக்கருக்கும் ஒரு கிளாஸ் லிட் உண்டு. அதாவது இதையும் குக்வேராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் குக் பண்ணி முடிச்சுட்டு இதையே சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி சின்ன குக்கராக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ளேமை கம்மியாக தான் வைக்கணும். இந்த சின்ன குக்கரில் நான் முதல்ல பருப்பு வேக வச்சு காமிக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு வாஷ் பண்ண பருப்பையும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். தண்ணி எப்பயுமே பாதி குக்கருக்கு மேலே வைக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப வழிஞ்சு வந்துடும். இதை பார்க்கலாம் எப்படி வேகுதுன்னு. கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நம்ம மூடி வச்சிடலாம். இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு குக்கரோட வெயிட்டும் போட்டேன். இப்போ எப்படி ப்ரெஷர் குக் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் சேர்ந்த உடனே இந்த வால் ரெய்ஸ் ஆகும் பாருங்க. அதுலேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு பாருங்க. நான் பாதி குக்கருக்கு கூட தண்ணி சேர்க்கல. 1 கப்பு பருப்புக்கு நான் 2 கப் தண்ணி தான் சேர்த்திருந்தேன். அடுத்த விசிலுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. 5 மினிட்ஸ் கழிச்சு திறக்கலாம். எப்பயுமே வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் திறங்க குக்கர் மூடிய. இப்போ எப்படி வெந்திருக்குன்றத பார்க்கலாம். நான் வெயிட் எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பருப்பு. நிறையவும் இருக்கு. நல்லா வெந்திருக்கு. மொத்தமாக 10 மினிட்ஸ் கூட ஆகலை. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நான் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். கிளாஸ் லிட்டை போட்டு கரண்டியும் மேலே வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. பாட் ஷேப்டு ரொம்ப அட்ராக்டிவாகவும், கரண்டியை இது மேலேயே வைக்கிறதுனால சர்விங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது. அடுத்த இந்த 3 லிட்டர்ஸ் கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கர் பற்றி பார்க்கலாம். இதுவும் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கியிருக்கேன். இதில் அலுமினியமும் இருக்குது, அதே மாதிரி ஷேப்பும் டால் மேனும் இருக்குது, எந்த ஷேப் வேணாலும் இருக்குது, பாட்டும் இருக்குது. நான் இதுலேயும் இந்த பேன் ஷேப் தான் வாங்கியிருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அவசரமாக வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் டேர்ன் பண்ண உடனே ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 ப்ராடக்ட்டுமே இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். பின்னாடியே போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த லிட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ சேஃப்டின்னு பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக ப்ரெஷரில் அந்த மூடி திறக்காது. அதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் இருக்கா மாதிரியான சேஃப்டி வால், அதே மாதிரி நம்ம கேஸ்கெட் எல்லாமே இருக்கும். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வெயிட்டும் பக்கத்தில் தனியாக போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை பேனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், குக்கராக யூஸ் பண்ணணும்னு இல்லை. எண்ணெய் வச்சு பொரிக்கவும் பொரிக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது திறந்து மூடுறதுக்கு. எங்கே வேணாலும் லாக் ஆகும், ரிலீஸ் ஆகும். கரெக்டாக அதே இடத்துல வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் குக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த வர அப்லோட்ஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கண்டினியூஷனை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.